இந்த வருடம் தமிழகத்திற்கு போர்தா புயல் வந்துள்ளது. இது சென்னைக்கு மிக அருகாமையில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கிய மாற்றம் என்னவென்றால் மதுரையை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழக அரசு விடுமுறை அளித்துள்ளது. இல்ல அது எப்படிடா உங்களுக்கு எங்களை பார்த்தா மட்டும்தான் இழிச்சாவ பய மாதிரியே இருக்குமா? அவங்க என்னடா உங்களுக்கு பண்ணாங்க? எங்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டீங்க. அழுத நாங்க என்னதான்டா அப்படி பாவம் பண்ணோம்? சோ சார் யாரை பார்த்து புலம்பிட்டு இருக்கு பண்ணி? ஏண்டா அவங்களுக்கு மட்டும் லீவ் விடுறாங்க, நான் என்ன கேக்கு மூக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சென்னைக்கு விட்டதுக்கு உனக்கு இவ்வளவு ஏண்டா அவங்களுக்கு அப்புறம் இல்ல எனக்கு புரியல. நான் இல்ல நானும் மாடா உழைக்கிறேன், எனக்கு லீவ் இல்ல. நீ லூசு பயலே, சென்னையில புயல் வந்திருக்கு, மழை அடிக்குது, வெள்ளம் வர போதுன்னு லீவ் விட்டுருக்காங்கடா. அவங்களே கஷ்டத்துல இருக்காங்கடா. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் லீவ்ல ஜாலியா தானே இருப்பாங்க. டேய் அவங்களுக்கு லீவ் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்கடா. அந்த கொஞ்சம் கஷ்டத்துல லீவ்ல ஜாலியா தானே இருப்பாங்க. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுடா. உனக்கு புரியுதா புரியலையா? அவங்களுக்கு லீவ் விட்டாலும் அவங்களுக்கு அங்க சம்பளம் ஏறும். இங்க நான் என்னதான் மாடா உழைச்சு ஓடா தேஞ்சாலும் எனக்கு சம்பளமும் ஏறாது, லீவு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பத்தி தெரியலையா? இதுக்கு ஒரு புயல் வந்துச்சுன்னா ஏதாச்சும் கவர்மெண்ட்ல அது என்னப்பா ஏதோ ஒரு தொகை கொடுப்பாங்க, மானியமா, அதுவாச்சும் வரும்ல. நீ பாவம்டா, அதை நினைச்சு கவலைப்படுறா. உனக்கு என்ன நினைச்சு பாவமா தெரியல, கவலையா தெரியல. கட்டப்பை எங்க கட்டப்பை ஒரு கட்டப்பை தான் இருக்கு. இத்தனை கட்டப்பை கேட்டா அத்தனை கட்டப்பை வராது. வாடா ஷாப்பிங் போன ரெட் அலர்ட் வந்துருச்சா? ரெட் அலர்ட் அப்படின்னா என்னன்னா? நாளைக்கு சென்னையில ரெட் அலர்ட். நம்ம வேற குடுவாஞ்சேரியில இருக்கோம். எப்ப அந்த ஏரியில தண்ணி வரும் தெரியாது. வா கிளம்பும், பர்ச்சேஸ் போவோம். பர்ச்சேஸா? சரி வா போவோம். என்னன்னே தெரியல, வா வீட்டுல வெட்டியா கிடக்க, வா போவோம். ஆமா என்ன வாங்கணும்? ஏன்டா இதை நான் ரூம்லயே கேட்டேன்ல, இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க வந்து கேட்டுக்கிட்டு. சரி வா திருப்பி ரூமுக்கு போயிருவா. வேணாம் நீ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போ. மழை வர்ற மாதிரி இருக்கு. 4 பிரெட் பாக்கெட் வாங்கிக்க, 4 முட்டையை வாங்கிக்க, 4 ஜாம் வாங்கிக்க. என்ன மலையில பிரெட் டோஸ்ட் கடை போறியா? டேய் இல்லடா, நம்மளுக்கு அதான்டா ஈஸியா சாப்பிட இதுவா இருக்கும், தோதா இருக்கும்டா. 4 முட்டை வாங்கிக்கலாம், 4 பால் வாங்கிக்கலாம். ஓகேவா? எதுக்கு செத்தோடனே அந்த பாலையே பாலா ஊத்திடுறது? டேய் என்னடா இப்படியே லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? ஏதாச்சும் ஐடியா சொல்லு, வேற என்ன பொருள் எடுக்கலாம்? உனக்கு என்ன வேணுமோ வாங்கி. ரொட்டி பாக்கெட் வாங்கிக்க. பவர் பேங்க் தான் முக்கியம். பவர் பேங்க் இருக்கு. நீ போன் சார்ஜ் போடணும், சார்ஜ் போயிருடா, கரண்ட் இல்லடா. அந்த பவர் பேங்க்கு எதுல சார்ஜ் போடுவ? மறந்துட்டேனே. சரி விடு. டார்ச் லைட் எடுத்துக்க, அது பேட்டரி எடுத்துக்க. சரி பேட்டரியில தீந்து போச்சுன்னா இன்னொரு பேட்டரி. எத்தனை பேட்டரி வாங்க? இப்படியே 3 நாள் மழை சொல்லிருக்காங்கல்ல, ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 15 பேட்டரி இருக்கு. டேய் ஒரு நாள் சம்பளமே அவ்வளவுதான்டா. சரி விடு, அது விடு. ரேடியோ வாங்கிக்க, சார்ஜ் ரேடியோ எதுக்கு? அதனால நியூஸ் சொல்லுவாங்க, சென்னை அதான்டா சொன்னாங்க. நீ சும்மாவே நியூஸ் பார்க்க மாட்ட, இல்ல ரேடியோல வேற நியூஸ் கேட்க போறியா? என்னடா பர்ச்சேஸ் பண்ண விடாம இப்படி பண்றீங்க? போதும், பண்ண வரைக்கும் போதும். சாப்பாடு இருக்குல்ல, கிளம்பும். சாப்பாடு இருக்கு. சரி அடுத்து முக்கியமானது மறந்துட்டியே. எப்ப அந்த படகு போட்டு? ஏய் பிரெட் பாக்கெட் வாங்கல, பிரெட் எங்க? 13 மாடியில் வச்சிருக்கேன், எடுத்துக்க போ. பிஸ்கெட் அதுவும் 13ல இருக்கு. ஜாம் 13ல இருக்கு. அந்த படகு அதுவும் 13 அங்கே தான் வச்சிருக்கேன், போ. டேய் மெண்டல், நம்ம இருக்கிறது 3ஆவது மாடி, வச்சிருக்கிறது 13ஆவது மாடி. எதுக்கு? டேய் சொல்ல முடியாது, மழை வேற அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் தண்ணி வரும்னு தெரியல. சரி 12 மாடி வந்தாலுமே 13ஆவது மாடி நம்ம சேஃபா இருக்கலாம். சரி 13ஆவது மாடியிலயும் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல மொட்டை மாடியில வச்சுக்கலாம். அங்க வச்சா நனைஞ்சு போயிரும்ல. ஆமால, 13லயே இருக்கட்டும். யாரா? சரி அப்ப பழனிசாமி எதுக்கு வர சொன்ன? அதான்டா, அவன் இது அபார்ட்மெண்ட்ல இருந்து 4 மாடி தான் இருக்காமே. சரி 4 மாடி தண்ணி வந்துச்சா பாவம், என்ன பண்ணுவாங்க? அவனையும் கூப்பிட்டேன், அவங்க கூட இருக்க எல்லாத்தையும் கூட்டு வர சொல்லிட்டேன். எப்படி வருவாங்க? அதான் போட்டு நம்ம வாங்கிட்டோம்ல, எடுத்து போக சொல்லியிருக்கேன். போட் எங்க அப்படியே கிடக்கு? எப்படி கரண்ட் இல்லையே? ஆமாடா, காத்தடிக்கணும்டா. உட்காந்து ஊது. ஏண்டா ஒரு பிரெட் பாக்கெட் திங்க கொடுக்க மாட்டேற? ஆனா ஊரா தேத்திட்ட வாங்கினது எத்தனை பாக்கெட்? 4 தான் வாங்கிட்டு. ஓ இன்னும் ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு போட்டு எடுத்துட்டு போய் பாடுறா. கடிச்சு பீரமா போச்சுடா. மழையில நினைக்கிறியா நீ? போட்டோல எடுத்தியே. ஏண்டா வீட்டுக்குள்ள எப்படிடா மழை பெய்யும்? சரி ஆமா, ஏன் என்னாச்சு? வேணாண்டா விடுறா. ஓ நீ ஏன் அழுகுற? எதுவும் செல்லம் ரொட்டி தரலையா? நான் கேட்டு தரேன், கவலைப்படாத. உனக்கு ரொட்டி தரலன்ட்டு நீ என்கிட்ட வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற பாத்தியா? வேணாண்டா, கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். போட்டு ஓட்டுறியா? ஒரு ரவுண்டு போயிட்டு வேணாண்டா. எதுக்குடா? ஏன்டா இவ்வளவு கவலையா இருக்க? வெங்கடேஷ் பைத்தியம் இருக்குல்ல, நம்ம என் டிஎல். ஆமா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் என்ன பண்ணிட்டான்? போன் பண்ணான். ஆமா நீ சொல்லிரு, சார்ஜ் வீட்டுல சார்ஜ் இல்ல, லேப்டாப்ல சார்ஜ் இல்ல, வீட்டுல கரண்ட் இல்ல, லீவுடான்னு போடு, மெயில் போடு. அவன் ஒன்னும் உங்க மேனேஜர் மாதிரி முட்டா போய கிடையாது, சைக்கோ மேனேஜர். என்ன சொன்னான்? ஏப்பா என்னப்பா வேலையை முடிக்கலையாப்பா அப்படின்னு கேட்டான். இல்ல சார் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி என்ன ஆபீஸ் பக்கத்தே ஆளை காணான்னு கேட்டுருக்கான். டேய் வீட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிருக்காங்கடா கவர்மெண்ட். அவன் கவர்மெண்ட் சொல்லட்டும், நீ ஆபீஸ்க்கு வாடா என்னன்ட்டியா? சரி ஓகே, சரி கிளம்பு. போட் இருக்கு, போட் ரெடியா தான் இருக்கு. செல்வாக்கு வேலை எல்லாம் முடிஞ்சு, எல்லாரையும் நாங்க கூப்பிட்டு மேல வந்துட்டோம், நீ கிளம்பு. அவனுக்கு தான் என்ன பார்த்தா மனுஷ பைய மாதிரி தரலன்னா நீ என்ன
கொண்டு போய் கொலை பண்றீங்களா? சரி நான் கூட வர்றேன், நான் போற வழியில இறங்கி முத்து கடையில. பரவாயில்லடா, நான் செத்தா இதான்டா உயிர் கொடுப்பான் தோழன், தோல் கொடுப்பான் தோழன். வாடா போகண்டா. சூப்பேலு 12வது மாடியில 4 குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க, பால் பாக்கெட் வேணும்ட்டாங்க அம்மாங்களாம், அதான் போய் வாங்கலான்னு போயிருக்கேன். வா.